வணக்கம். டூரிஸ்ட்டு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு நம்ம சொல்லப் போறதில்ல. இந்த படத்துல என்ன கருத்து இருக்கு? இந்த படத்த நம்ம ஏன் பார்க்கணும்? அப்படின்னு இந்த பதிவுல நம்ம பார்ப்போம். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் வந்து சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு இவங்கெல்லாம் நடிச்ச ஒரு அருமையான ஒரு திரைப்படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைய காலகட்டத்துல எடுக்கக்கூடிய இந்த சினிமாக்கு மத்தியில ஒரு குடும்பம், அந்த குடும்பம் வந்து பொருளாதாரத்துல கஷ்டப்படுறாங்க. ஸோ அத எப்படி சமாளிக்கிறது? குடும்பம்னா என்ன? குடும்பத்துல ஒரு அப்பாவோட பொறுப்பு எப்படி இருக்கு? சமூகத்துல எந்த மாதிரி நாம இருக்கணும்? நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல சுத்தி இருக்கிறவங்கட்ட நாம எந்த மாதிரி பழகணும்? எப்படி நேர்மையா இருக்கணும்? ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலயும், ஒரு வறுமையான காலகட்டத்திலயும் எப்படி நம்ம ரொம்ப நேர்மையா இருக்கணும்? நம்ம தொழில்ல எப்படி நேர்மையா இருக்கணும்? நம்ம நேர்மையா இருந்தா நமக்கு என்ன மாதிரியான ஒரு நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும்? ஸோ அப்படின்னு இந்த படத்துல பலவிதமான நல்ல கருத்துக்கள வந்து வச்சிருக்காங்க. இடையில இடையில நல்ல ஒரு நகைச்சுவையும் இந்த படத்துல இருக்கு. படம் வந்து ஒரு சாதாரண படம் அப்படின்னு நம்ம சொல்லிற முடியாது. ஏன்னா 24 வயசுல ஒரு இயக்குனர் வந்து மொத ஒரு படத்த இயக்கியிருக்காரு. இந்த படத்துல ஒரு அந்த அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட ஒரு நிலை வேணும். இந்த மாதிரியான ஒரு படத்த எடுக்கிறதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு படம். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம். நேர்மையான காவல் அதிகாரி, காதல் இப்படி படத்துல பலவிதமான விஷயங்கள உள்ள வச்சிருக்காங்க. படத்துல அதே மாரி திருப்பம் ட்விஸ்ட் வந்து நெறையா இருக்கு. நல்ல இசை. ஸோ மியூசிக் அருமையா பண்ணியிருக்காங்க. பாடல் வரிகள்லாம் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு இந்த படத்தோட கதைக்கு பின்னணியில வரக்கூடிய பாடல்கள், ஸோ எல்லாமே ஒரு அருமையான ஒரு திரைப்படமா வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படம் வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு மனிதாபிமானம் வந்து இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் நெனச்சா சமூகத்துல சில மாற்றங்கள வந்து ஏற்படுத்தலாம். சமூகத்தையே மாற்றி படைக்கலாம். அப்படிங்கிற ஒரு உதாரணமும் இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கு. கிராமங்கள விட சிட்டில பார்த்தீங்க அப்படின்னா, நகரத்துல பக்கத்து வீட்ல ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்ல, எதிர்த்த வீட்ல யார் இருக்காங்கன்னே தெரியாது. ஸோ எப்படி அவங்களெல்லாம் ஒன்றிணைக்குது? அ நிமிர்ந்து நில் படத்துல சமுத்திரக்கனி இயக்குன நிமிர்ந்து நில் படத்துல சூரி சொல்லுவாங்க, "இங்க மட்டும் தான் நாம ஒண்ணா இருக்கோம். ஆனாலும் தனித்தனியா இருக்கோம்." அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி அந்த தனித்தனியா இருக்கிறவங்கள ஒண்ணா இணைக்கக்கூடிய ஒரு ஒரு அன்பான ஒரு விஷயம் இந்த படத்துல அருமையா சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதன் கஷ்டத்துல இருக்கும்போது, அவனுக்கு எந்த மாதிரியான உதவிய நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கருத்து இந்த படத்துல இருக்கு. நாம ஒவ்வொருத்தரும் நாம தெரிஞ்சோ, தெரியாமலோ நெறைய உதவிகள் செஞ்சிருப்போம். நாம தெரியாம செஞ்ச உதவிகள் எல்லாம் நம்மளுடைய கஷ்ட காலங்கள்ல அது நமக்கே தெரியாம எப்படி உதவியா வந்து மாறுது அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எதிர்பார்ப்புகள் இல்லாம செய்யக்கூடிய உதவிகளும் உங்களுடைய கஷ்ட காலத்துல அது திரும்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியா வந்து அமையும் அப்படிங்கிறதும் இந்த படத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. தொழில்ல எப்படி நேர்மையா இருக்கணும்? ஒரு தொழில்ல நம்ம
நேர்மையா இருந்தா, கை நழுவி போகக்கூடிய சூழல் வந்தாலும், திரும்பவும் அந்த வேலை நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு நல்ல செய்திய இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காரு. ஒரு தாயோட அன்பு, ஒரு தாயை இழந்தால் எப்படி இருக்கும்? அதோட வலி என்ன? அதோட வேதனை என்ன? அது சமூகத்துல எந்த மாதிரியான மாற்றத்த உண்டு பண்ணுது? ஒரு தாய் இழந்த ஒருத்தருக்கு. அப்படிப்பட்ட நுணுக்கமான மனிதனுடைய உளவியல் ரீதியான நெறைய விஷயங்கள இந்த படத்துல வந்து அந்த இயக்குனர் வந்து வச்சிருக்காரு. அதே மாரி எதார்த்தமான ஒரு நடிப்பு. சசிகுமார் வந்து ரொம்ப எதார்த்தமான ஒரு எல்லாருமே எதார்த்தமான நடிப்பு. அந்த படத்துல ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பான். சசிகுமாருக்கு 2வது மகனா. அவனோட அட்டகாசமான, பிரமாதமான நடிப்பு. அந்த படத்தோட கதைக்கும், அந்த பையன் சின்ன பையன் அவனுக்கு மெச்சூரிட்டி இல்ல அப்படிங்கிறதுக்கும், ஆனாலும் மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பையன், அந்த கதையோட சூழலுக்கு எப்படி ஒரு புத்திசாலித்தனமா அந்த இடத்துல அவன் செயல்படுறான் அப்படிங்கிறதும் ரொம்ப கச்சிதமா பொருந்தி வந்திருக்கு. ஸோ அப்படி பல நுணுக்கங்களை கொண்ட ஒரு நல்லதொரு திரைப்படம். ஊரு விட்டு சொந்த ஊர விட்டு, வெளி ஊர்ல, சொந்த நாட்ட விட்டு வெளிநாடுகள்ல குடும்பமா போயி பிழைப்புக்காக போனா, எப்படிலாம் நமக்கு இருக்கும்? அப்படிங்கிற ஒரு சூழல வந்து இந்த படத்துல அற்புதமா சொல்லியிருக்காங்க. என்ன இந்த படத்துல ஒரு குறை என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு நல்ல தமிழ் பெயர் வச்சிருக்கலாம். ஃபேமிலி டூரிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆங்கில பெயர வச்சிருக்காங்க. ஏன்னா, இந்த படத்துல தமிழ் மொழியோட முக்கியத்துவத்தையும் இந்த படத்துல சொல்லியிருக்காரு இயக்குனர். அதுவும் ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ படத்தோட அந்த பேர் மட்டும் ஆங்கிலத்துல இருக்கு. இப்ப வரக்கூடிய நெறைய படங்கள்ல, படம் பேர் வந்து அதுவும் தமிழ் படங்கள்ல பெயர் வந்து ஆங்கிலத்துல இருக்கு. இல்ல தங்கிலீஷ்ன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்த நம்ம அப்படியே தமிழ்ல எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பெயர் வைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு குறை மட்டும் இந்த படத்துல இருக்கு. மத்தபடி இந்த படத்த வந்து இந்த கோடை விடுமுறைக்கு எல்லாரும் குடும்பமாக போய் இந்த படத்த பாருங்க. தனியா போய் பார்க்க வேண்டாம். ஃபேமிலிய கூட்டிட்டு போய் இந்த படத்த பாருங்க. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பெரிய இப்ப நம்ம சொல்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, இந்த படத்த வந்து பெரியவங்க தான் பார்ப்பாங்க. இப்ப குழந்தைங்கலாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சின்ன குழந்தைகளும் இந்த படத்த கடைசி வர உட்கார்ந்து பார்க்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு படமா அமைஞ்சிருக்கு.